Hello friends, welcome to Gomathi's kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி பாத்தீங்க அப்படினா வர ஞாயிற்றுக்கிழமை ஆடி அமாவாசை. இந்த ஆடி அமாவாசைக்கு படையல் போடுற மாதிரியான ஒரு சமையல் தான் இன்னைக்கு பார்க்க போறோம். அது முக்கியமா நம்ம பூண்டு, வெங்காயம் எதுவுமே சேர்க்காத ஒரு சமையல் தான். இன்னொரு ஸ்பெஷலான விஷயம் நம்ம சமையல்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம சமைச்சிருக்கிற முக்காவாசி எல்லா காய்கறிகளும் அதாவது வெண்டைக்காய், பீர்க்கங்காய், அதே மாதிரி புடலங்காய், தக்காளி, சேப்பங்கிழங்கு, பசலைக்கீரை, வெள்ளரிக்காய், புடலங்காய், கருவேப்பிலை, வாழை இலை முதற்கொண்டு எல்லாமே நம்ம தோட்டத்துலேருந்து பறித்து நான் சமையல் பண்ணியிருக்கிறேன். ரொம்ப ஒரு சந்தோஷமாகவும் இருந்துச்சு. சாப்பாடும் பார்த்திங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க நம்ம தோட்டத்து வீடியோ பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோவோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா காய்கறிகள் பறிச்சதுலேருந்தே வீடியோ போட்டேன். பட் ஆனால் அந்த வீடியோ மட்டும் ஒரு மாதிரி கிளிச்சி ஆகிடுச்சு, அது மாதிரி பிளர் ஆகிடுச்சு. அதனால் என்னால் போட முடியல. அடுத்ததாக வந்து காய்கறிகள் பறிக்கிறதுலேருந்தே சமையல் பார்க்கலாம். இப்போ வாங்க என்னென்ன சமையல் செஞ்சுருக்கேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ சமையல் செய்ய போகிறதுக்கு முன்னாடி பருப்பு வேக வச்சுருக்கிறேன். பருப்பு வந்து 1 கப் அளவுக்கு துவரம் பருப்புக்கு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 கப்பு தண்ணி ஊற்றி 3 விசில் வச்சு வேக வச்சு எடுத்துருக்கிறேன். வெந்த பருப்பை வந்து நீங்கள் மத்து அப்படி இல்லைன்னா விஸ்கு வச்சு நல்லா வந்து குழைவாக மசிச்சு விட்டுருங்க. ஏன்னா சாம்பாருக்கு வந்து முத்து முத்தாக கிடைக்கிறத விட பருப்பு நல்லா குழைவாக இருந்தால் நல்லாயிருக்கும். இப்போ வெந்த பருப்புலேருந்து ஒரு 5 கரண்டி பருப்பை வந்து எடுத்துடலாம். இது வந்து உப்பு போட்டு நெய் ஊற்றி சாப்பிட்றதுக்கு. இதில் கொஞ்சமாக உப்பு போட்டு கலந்து வச்சிடலாம். அடுத்து வந்து ரசத்துக்கு தண்ணியாக இல்லை அப்படிங்கிறதுனால நான் வந்து துவரம் பருப்பு 1 கரண்டி எடுத்து ஊற்றிருக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு வெந்த பருப்பில் தண்ணி இருக்குது அப்படின்னா வெறும் தண்ணி கூட நீங்கள் ஊற்றிக்கலாம், நல்லாயிருக்கும். இப்போ மிச்சம் இருக்கிற இந்த பருப்பில் 1 டேபிள் ஸ்பூன் கீரைக்கு மட்டும் எடுத்து வச்சுட்டு மித்த பருப்பில் சாம்பார் செய்யலாம். இப்போ நம்ம வெண்டைக்காய் கிள்ளி போட்ட சாம்பார் செய்ய போகிறோம். அதுக்கு நல்லா 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கிறேன். எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் போட்டுட்டு இந்த கடுகு வெந்தயம் நல்லா பொரிஞ்சு செவந்ததுக்கு அப்புறமா 1/4 டீஸ்பூன் பெருங்காயம் பொடியும் போட்டுட்டு இந்த சாம்பாருக்கு காரத்துக்கு மெயினான்னு பார்த்தீங்க அப்படின்னா வரமிளகாவோட இந்த காரம் தான். அதனால் உங்களுக்கு எவ்வளோ வரமிளகா வேணுமோ காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் 6 வரமிளகாவை போட்டு செவக்க விட்டுட்டேன். இந்த அளவுக்கு செவந்ததுக்கு அப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகளையும் தக்காளி வந்து நல்ல பெரிய சைஸில் 1 தக்காளி எடுத்துருக்கிறேன். மீடியம் சைஸில் இருந்துச்சுன்னா 2 எடுத்துக்கோங்க, சரியாக இருக்கும். இப்போ இந்த தக்காளியை வந்து வதக்கிக்கலாம். இந்த தக்காளி வெந்துக்கிட்டு இருக்கப்பே நான் வந்து வெண்டைக்காய் சாம்பார்னு சொன்னேன் இல்லையா, நான் ஒரு 1/4 கிலோ வெண்டைக்காவை நல்லா எண்ணெயில் பிசுபிசுப்பு தன்மை போகிற அளவுக்கு இந்த மாதிரி வதக்கி வச்சுருக்கிறேன். வெண்டைக்காவை நீங்கள் இப்படியே போட்டிங்க, அதாவது வாங்கி கட் பண்ணோன்னே போட்டிங்க அப்படின்னா வழுவழுன்னு இருக்கும் சாம்பார். அதனால் வதக்கிட்டு இப்படி சேர்த்து இந்த சாம்பாருக்கு தேவையான அளவு உப்பு 1 டீஸ்பூன்லேருந்து 3/4 டீஸ்பூன் போட்டு வதக்கிக்கோங்க. இப்போ இந்த தக்காளி நல்லா குழைவாகி வரணும். இப்போ இந்த தக்காளி குழஞ்சதுக்கு அப்புறமா நம்ம மசாலா பொடியெலாம் சேர்க்கலாம். இப்போ வந்து 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. கூடவே வந்து வீட்டில் அரைச்ச சாம்பார் பொடி 1 டீஸ்பூன் மட்டும் போதும், ஏன்னா நம்ம வரமிளகா காரம் வேறு இருக்குது. அடுத்து தனியாக அரைச்ச மல்லிப்பொடி தனியாக தான் அரைச்சிருக்கிறேன். அது 2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க, சரியாக இருக்கும். இப்போ இது எல்லாமே நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா ஒரு 3 கப் அளவுக்கு மெஷரிங் கப்பில் 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ தண்ணி சேர்த்து நல்லா கலந்துட்டு இப்போ இந்த மசாலாவோட பச்சை வாசனையும் போகணும், அந்த காயும் நல்லா வெந்து வரணும். அதனால் ஒரு மீடியம் தீயில் மூடி வச்சு வேக விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷமாக காய் நல்லா வெந்துக்கிட்டு இருக்கு. ஏற்கனவே வதக்கின காய் அப்படிங்கிறனால சட்டுன்னு உங்களுக்கு வெந்து வந்துடும். ஒரே ஒரு காய் எடுத்து செக் பண்ணி பாருங்கள். காய் வந்து நல்லா வெந்துருச்சு அப்படின்னா அதுக்கப்புறமா புளி தண்ணி சேர்த்துக்கலாம். புளி தண்ணின்னு பார்த்தீங்கன்னா நான் புளி ரசத்துக்கும் சாம்பாருக்கும் கரைச்சி வச்சுருக்கிறேன். ஒரு சின்ன கோழி கொண்ட அளவுக்கு புளியை வந்து கரைச்சி தண்ணி ஊற்றிக்கோங்க, சரியாக இருக்கும். கூடவே இப்போ வந்து மசிச்சு வச்சுருக்கிற பருப்பையும் சேர்த்துக்கலாம். இப்போ சாம்பார் வந்து ரொம்ப திக்காக இருக்குது, அதனால் கொஞ்சம் கொதிக்கிற தண்ணி ஒரு 1/4 கப்லேருந்து 1/2 கப்பு சேர்த்துக்கோங்க. தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, குழம்பு ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, மீடியமாக வச்சுட்டு இது எல்லாமே ஒன்று சேர்ந்து வரதுக்கு 5 நிமிஷம் கொதிக்க விடுங்க, சரியாக இருக்கும். இப்போ இது கொதிச்சுக்கிட்டு இருக்கப்பயே கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை கொத்தமல்லியை கிள்ளி போட்டு சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 5 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ வந்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப சூப்பரான சாம்பார் தயாராகிடுச்சு.
இப்போ அடுத்தது வந்து பீர்க்கங்காய் கூட்டு செய்ய போகிறோம். அதுக்கு வந்து பருப்பும் காயும் வேக வைக்கணும் குக்கரில். 1/4 கப் அளவுக்கு பாசிப்பருப்பை ஏற்கனவே 10 நிமிஷம் ஊற வச்சுருக்கிறேன். அதை சேர்த்துட்டு 1/4 கிலோ அளவுக்கு பீர்க்கங்காய் கட் பண்ணினதோட அளவு இந்த சைஸில் மெஷரிங் கப்பில் 3 கப் அளவுக்கு இருக்கும். இதில் சேர்த்துட்டு சின்ன சைஸில் ஒரே ஒரு தக்காளி பழம் மட்டும் சேர்த்துக்கோங்க. இப்போ இதிலேயே வந்து காய்கறிகள் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் போல் மஞ்சள் பொடியும் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இதை வந்து குக்கரை மூடிட்டு ப்ரெஷர் வச்சுட்டு இது வேகிறதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா மீடியம் தீயில் ஒரே ஒரு விசில் மட்டும் வச்சு எடுத்தால் போதுமான அளவு. அதிக விசில் வச்சு குழைய வச்சிட வேணாம். இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரெஷர்லாம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். காயும் நல்லா வெந்துருச்சு, பருப்பும் நல்லா மலர்ந்து வெந்திருக்கு. இந்த அளவுக்கு வெந்துச்சு அப்படின்னா சரியாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ இந்த கூட்டுக்கு ஒரு தேங்காய் விழுது அரைக்கணும். அதுக்கு நல்ல ஒரு 1/2 கப் அளவுக்கு துருவின தேங்காயில் 1/2 டீஸ்பூன் சீரகமும் ஒரே ஒரு காஞ்ச வரமிளகாவும் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிடலாம். இப்போ இந்த அரைச்ச விழுதை வந்து இந்த கூட்டில் சேர்த்துடுங்க. கூடவே இந்த கூட்டுக்கு தேவையான அளவு ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு டேபிள் சால்ட்டு சேர்த்து நல்லா கலந்து இது நல்லா இன்னும் சுண்டி வரட்டும். இப்போ 5 நிமிஷமாக நல்லா கொதிச்சு இந்த அளவுக்கு வந்ததுக்கு அப்புறமா இந்த அளவுக்கு இருக்குது. இதுவே இன்னும் ஆறுனதுக்கப்புறம் உங்களுக்கு நல்லா இறுகி வந்துடும். இப்போ இதுக்கு வந்து ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு தாளிக்கிற கரண்டியை வச்சுக்கோங்க. 1/2 டீஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா கடுகு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். கூடவே வந்து கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன்லேருந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு காஞ்ச மிளகாவும் அதே மாதிரி கருவேப்பிலையும் சேர்த்து பொரிய விட்டுட்டு இதெல்லாம் சேர்த்துட வேண்டியது தான். இப்போ நம்ம கலந்துட்டோம் அப்படின்னா நம்மளோட பீர்க்கங்காய் கூட்டு வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுத்தது புடலங்காய் பொரியல் செஞ்சுக்கலாம். அதுக்கு ஒரு பேனில் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உடச்ச உளுத்தம் பருப்பு போட்டுட்டு இது ரெண்டும் நல்லா பொரிஞ்சு செவந்ததுக்கு அப்புறமா காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகா நான் 2 காஞ்ச வரமிளகாவை போட்டுட்டு செவக்க விட்டுருங்க. கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகளையும் போட்டு பொரிய விட்டுருங்க. இப்போ இந்த அளவுக்கு பொரிஞ்சு செவந்ததுக்கு அப்புறமா நான் வந்து புடலங்காய் 1/4 கிலோ அளவுக்கு புடலங்காவை இந்த அளவுக்கு மெல்லிஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். கட் பண்ணினதோட அளவு மெஷரிங் கப்பில் 2 கப் அளவுக்கு இருக்கும். இப்போ இந்த புடலங்காவுக்கு தேவையான அளவு உப்பு, ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு டேபிள் சால்ட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா இதை வந்து வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இந்த புடலங்காயிலேருந்தே கொஞ்சமாக தண்ணி விடும் உப்பு போட்டதுக்கு. அதனால் மிதமான தீயில் மூடி வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு வேக விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 5 நிமிஷத்தில் நல்லா தண்ணி விட்டு இந்த அளவுக்கு இருக்குது. உங்களுக்கு ரொம்ப எலசாக இருந்துச்சுன்னா தண்ணி விடாமே உங்களுக்கு ஆவியிலேயே வெந்துடும். என்னோடது இன்னும் வந்து வேகலை. அதுக்காக தண்ணி வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்க போகிறேன். அதிக தண்ணி ஊற்றிட வேண்டாம். இப்போ வந்து இதை மூடி வச்சு நல்லா காய் வெந்து அந்த தண்ணியும் சுண்டி வரட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 நிமிஷத்துலேயே காய் நல்லா வெந்து இந்த அளவுக்கு வந்துருச்சு. இப்போ இந்த வெந்த காயில் நம்ம வந்து தேங்காய் துருவல் சேர்த்துக்க போகிறோம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் துருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷாக கருவேப்பிலை இலைகளையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு 2-3 நிமிஷத்துக்கு மீடியம் தீயில் இந்த தேங்காய் பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிட வேண்டியதுதான். இந்த அளவுக்கு இருக்கிறப்ப அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. புடலங்காய் பொரியல் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுத்தது வெள்ளரிக்காய் பச்சடி செஞ்சுக்கலாம். அதுக்கு ஒரு பேனில் 1/2 டீஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதை தாளிக்கிறதுக்கு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உடச்ச உளுத்தம் பருப்பு போட்டுட்டு இது நல்லா பொரிஞ்சு செவக்கட்டும். அதுக்குள்ள ஒரு தேங்காய் விழுது நம்ம அரைக்கணும். அதை வந்து ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் 1/2 கப் துருவின தேங்காயில் ஒரு சின்ன பீஸ் இஞ்சியையும் போட்டுட்டு கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டு கொஞ்சமாக தண்ணி தெளித்து நைஸாக அரைச்சிக்கோங்க. இப்போ கடுகு வந்து நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ ஒரே ஒரு காஞ்ச வரமிளகாவை சேர்த்து அதையும் செவக்க விட்டுருங்க. இப்போ இந்த அளவுக்கு இருக்கிறப்ப கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகளை போட்டுட்டு இன்றைக்கி வெள்ளரிக்காய் வந்து ஒரே ஒரு வெள்ளரிக்காய் கிட்டத்தட்ட ஒரு 150 கிராம் அளவுக்கு இருக்கும். அதை வந்து தோல் சீவி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். கட் பண்ணினதோட அளவு 1/2 கப் அளவுக்கு உங்களுக்கு இருக்கும். இதை வந்து இந்த எண்ணெயில் கொஞ்ச நேரம் மட்டும் வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இந்த பச்சடிக்கு தேவையான அளவு உப்பு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு டேபிள் சால்ட்டு சேர்த்து கலந்துட்டு இந்த வெள்ளரிக்காய் வந்து வேகணும். அதுக்காக ஒரு 1/4 கப் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துருக்கிறேன். ரொம்ப வந்து குழைய வேகக்கூடாது. கொஞ்சம் அந்த க்ரன்ச்சினஸ் இருக்கிற மாதிரி வேக வச்சுக்கோங்க.
இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 நிமிஷத்துலேயே அந்த ஆவியிலேயே ஓரளவு நல்லா வெந்து இந்த அளவுக்கு வந்துருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் விழுது இருக்குது பார்த்தீங்களா, அதை இதில் சேர்த்துக்கோங்க. இதை கலந்துட்டு நல்லா இன்னும் கொஞ்சம் நேரம் திறந்து வச்சு கொஞ்சம் கெட்டியாகிற அளவுக்கு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வெந்து இந்த அளவுக்கு வந்ததுக்கு அப்புறமா நல்ல கெட்டியான தயிர் ஒரு 1/2 கப் அளவுக்கு எடுத்துருக்கிறேன். தயிர் ரொம்ப புளிக்காமல் பார்த்துக்கோங்க. போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். இது கலர்றப்ப அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. ஏன்னா ரொம்ப நீத்து போன மாதிரி ஆகிடும். அதே மாதிரி உடனே பாத்திரத்தையும் மாற்றி வச்சுடுங்க. ரொம்ப சூப்பரான வெள்ளரிக்காய் பச்சடி ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுத்தது பசலைக்கீரை பொரியல் செய்ய போகிறோம். அதுக்கு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதில் தாளிக்கிறதுக்கு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. இது ரெண்டும் நல்லா பொரிஞ்சு செவந்ததுக்கு அப்புறமா காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகாய் ஒரு 2 கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகளையும் சேர்த்து பொரிய விட்டதுக்கு அப்புறமா ஒரு கட்டு பசலைக்கீரை எடுத்துருக்கிறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் எந்த கீரை வேணால் சேர்த்துக்கலாம். கீரை போட்ட உடனே நீங்கள் தண்ணியோ உப்பு சேர்க்க வேணாம். இப்போ அதில் இருக்கிற அந்த பேன் சூட்டுக்கே இந்த கீரை நல்லா சுருண்டு வந்துடும். இப்போ இந்த அளவுக்கு வந்ததுக்கு அப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துருக்கிறேன். போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இந்த சமயத்தில் நம்ம தேங்காவும் பருப்பும் சேர்க்க போகிறோம். தேங்காய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க, அதிகமாக வேண்டாம். கூடவே ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வேக வச்ச பருப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாம் நல்லா கலந்து 2-3 நிமிஷத்துக்கு மிதமான தீயில கிளறி விடுங்க. இப்போ இந்த அளவுக்கு இருக்கிறப்ப அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப ஹெல்த்தியான பசலைக்கீரை பொரியலும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ தக்காளி பருப்பு ரசம் செய்கிறதுக்கு மீடியம் சைஸில் 2 தக்காளியும் 1 கரண்டி வேக வச்ச பருப்பு, கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி இலைகள் சேர்த்துருக்கிறேன். இதிலேயே இந்த ரசத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்க போகிறோம். 1 டீஸ்பூன் அளவுக்கு டேபிள் சால்ட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ கையை நல்லா சுத்தப்படுத்திட்டு கையாலேயே இந்த தக்காளியை மசிகிற அளவுக்கு மசிச்சு விட்டுறலாம். இப்போ இந்த அளவுக்கு மசிச்சா போதும். இப்போ இதில் ஒரு 2.5-3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதிலேயே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, ரசப்பொடி சேர்த்துக்க போகிறோம். ரசப்பொடி ஒரு 3/4 டீஸ்பூன் சேர்த்துருக்கிறேன். இது எப்படி செய்யணுங்கிறது ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டிருக்கிறேன். லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ இதிலேயே நம்ம புளி தண்ணி சேர்த்துக்க போகிறோம். புளி ஒரு கோழி குண்டு அளவுக்கு மட்டும் புளியை எடுத்து 1/2 கப்பு தண்ணியில் கரைச்சி சேர்த்து கலந்து விட்டுருங்க. இப்போ ஈயச்சொம்பில் கலந்துருக்கோம் அப்படிங்கிறனால இப்போ தான் நான் அடுப்பை ஆன் பண்ணியிருக்கிறேன். இது கொதிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா நுரக்கட்டி வர அளவுக்கு நம்ம கொதிக்க வச்சா போதும், தளன்னு கொதிக்கக்கூடாது. இப்போ இந்த அளவுக்கு நுரக்கட்டி வரப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம். தாளிக்கிறதுக்கு எண்ணெயில் கடுகு, 4 வெந்தயம், 1/2 டீஸ்பூன் சீரகம், 2 காஞ்ச மிளகாவும், ஒரு 1/4 டீஸ்பூன் போல் பெருங்காய பொடியும் போட்டு எல்லாம் நல்லா பொரிஞ்சு செவந்ததுக்கு அப்புறமா இதை நம்ம ரசத்தில் ஊற்றிடலாம். இப்போ ரசத்தில் ஊற்றி நல்லா கலந்துட்டு இந்த மாதிரி வந்தோன்னா அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. ரொம்ப சூப்பரான தக்காளி பருப்பு ரசம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ சேப்பங்கிழங்கு ரோஸ்ட்டு செய்ய போகிறோம். அதுக்கு அகலமான பேன், அப்படி இல்லைன்னா தோசைக்கல், பெரிய தோசைக்கல் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கிறேன். நான் இப்போ ஏற்கனவே ஒரு 1/4 கிலோ அளவுக்கு சேப்பங்கிழங்கை வேக வச்சு தோல் உரித்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ரொம்ப குழைய வேக வச்சிடாதீங்க. இப்போ இதில் போகிற மசாலா பொடின்னு பார்த்தீங்கன்னா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, வீட்டில் அரைச்ச குழம்பு பொடி ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூளும் சேர்த்துருக்கிறேன். உப்பு தேவையான அளவு 1 டீஸ்பூன் சேர்த்து 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெயும் சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கு அப்புறமா இதை நல்லா பிரட்டி விடுங்க. மசாலா பத்தலை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் குழம்பு பொடி கூட சேர்த்துக்கலாம். நான் இன்னொரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு பொடி சேர்த்துருக்கிறேன். குழம்பு பொடியும் ஏற்கனவே நம்ம சேனலில் போட்டிருக்கிறேன், லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ இது எல்லாம் நல்லா கலந்துட்டு இந்த மாதிரி வச்சுட்டு மேலேயே கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷாக கருவேப்பிலை இலைகளையும் சேர்த்துருங்க. இப்போ உடனே கிளறிக்கிட்டே இருக்க வேண்டாம். ஒரு சைடு நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கு அப்புறமா இன்னொரு சைடு திருப்பி விடுங்க. ஏன்னா சேப்பங்கிழங்கு வழவழன்னு குழஞ்சி போயிடும். இப்போ ஓரளவு நல்லா செவந்துருச்சு. இப்போ அடுத்த சைடு திருப்பி விட்டு வேக விட்டுக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு நல்லா ரோஸ்ட் ஆகிற அளவுக்கு நீங்கள் வேக வச்சுக்கோங்க. இன்னுமே உங்களுக்கு முறுமுறுன்னு வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நேரம் கூட வச்சுக்கலாம். நான் இந்த சமயத்திலே அடுப்பை ஆஃப் பண்ணிக்க போகிறேன். ரொம்ப சூப்பரான நம்மளோட சேப்பங்கிழங்கு ரோஸ்ட் தயாராகிடுச்சு. இப்போ நம்ம அரிசி பருப்பு பாயாசம் செய்ய போகிறோம். அதுக்கு வேக வைக்கிறதுக்கு சின்னதாக ஒரு குக்கர் வச்சுருக்கிறேன்.
பருப்பும் அரிசியும் ஏற்கனவே நான் வந்து ஊற வச்சுருக்கிறேன். இதோட அளவுன்னு பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஒரு 1/4 கப் அளவுக்கு பாசுமதி அரிசி, அப்படி இல்லைன்னா பச்சரிசி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். கூடவே வந்து பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பாசுமதி அரிசியை வெறும் சட்டியில் நல்லா பொரியிற அளவுக்கு வறுத்து வச்சுருக்கிறேன். வறுத்ததுக்கு அப்புறமா நான் வந்து ஊற வச்சுருக்கிறேன். கூடவே வந்து கடலைப்பருப்பும் ஒரு 10 நிமிஷம் ஊறினா போதும். இந்த ஊறின அரிசியும் பருப்பையும் இந்த மாதிரி மசிச்சு விட்டீங்க அப்படின்னா அந்த அரிசி இருக்குது பார்த்தீங்களா, அது இந்த மாதிரி உடஞ்சி குருணையாக வந்துடும். இந்த மாதிரி நீங்கள் உடஞ்சி வரப்போ தான் பாயாசம் நல்லா குழைவாக சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ அந்த தண்ணியை ஊற்றிட்டு பருப்பும் அரிசியை மட்டும் இந்த அளவுக்கு எடுத்து போட்டுக்கலாம். இப்போ இதில் வந்து ஒரு அரை கப்லேருந்து 3/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே வந்து காய்ச்சின பால் ஒரு 1/4 கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்துட்டு இந்த அரிசியும் பருப்பையும் நம்ம வேக வச்ச போகிறோம். அதுக்கு குக்கரை மூடிட்டு ப்ரெஷர் வச்சு மிதமான தீயில் 2 விசில் விடுங்க. நல்லா பதமாக வந்து வெந்து வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா வெந்ததுக்கு அப்புறமா அரிசியும் பருப்பும் இந்த அளவுக்கு இருக்குது. பருப்பு வந்து ரொம்ப குழையக்கூடாது, அரிசி குழஞ்சா கூட பரவாயில்ல. பருப்பும் நல்லா வெந்திருக்கணும், அப்போ தான் வந்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இதுக்கு பதிலாக நீங்கள் பாசிப்பருப்பு கூட சேர்த்துக்கலாம். இப்போ இந்த வெந்த பருப்பில் 1 கப் அளவுக்கு காய்ச்சின திக்கான பால் சேர்த்துருக்குறேன். உங்களுக்கு தண்ணியான பால் அப்படின்னா இன்னொரு ஒரு அரை கப் அளவு கூட சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இதில் வந்து கொஞ்சமாக ஏலக்காய் பொடியும் ஒரு 4 குங்குமப்பூ சேர்த்துருக்குறேன். குங்குமப்பூ இல்லை அப்படின்னா நீங்கள் வெறும் ஏலக்காய் பொடி மட்டும் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் இனிப்புக்குன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து கண்டென்ஸ்டு மில்க் சேர்த்துக்க போகிறேன். ஒரு அரை கப்லேருந்து 3/4 கப் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இனிப்புக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட இந்த இது இல்லை அப்படின்னா இதுக்கு பதிலாக நீங்கள் சர்க்கரை அரை கப்லேருந்து 3/4 கப் அளவுக்கு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். வெல்லம் சேர்த்தோம் அப்படின்னா பால் திரிஞ்சிடும். இப்போ இது எல்லாமே சேர்ந்து நல்லா கொதிச்சு வரட்டும். இப்போ இந்த அளவு கொதிச்சிட்டு இருக்கப்பே இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய்யில் கொஞ்சமாக முந்திரி பருப்பும் திராட்சையும் பொரிய விட்டு சேர்த்துருக்குறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் வெள்ளரி விதை கூட சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். இப்போ இது எல்லாமே நல்லா கலந்துட்டு இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கிறப்பே அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. ரொம்ப சூப்பரான அரிசி பருப்பு பாயாசம் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம வடை சுட்டுக்கலாம். வடை சுடுறதுக்கு எண்ணெய் வந்து காஞ்சிருச்சு. இன்றைக்கி செய்கிறது உளுத்தம் பருப்பு வடை செய்ய போகிறேன். அதுவும் மிளகு போட்டு செய்ய போகிறேன். ஏற்கனவே நம்ம சேனலில் உளுந்த வடை எப்படி செய்யணும் அப்படிங்கிறது போட்டிருக்கிறேன். லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வடை வெந்ததுக்கப்புறமா அப்பளம் பொரிச்சிட்டோம் அப்படின்னா சமையல் ரெடி ஆகிடும். அவ்வளோதான், நம்மளோட ஆடி அமாவாசை வாழை இலை விருந்து சாப்பாடு வந்து ரெடி ஆகிடுச்சு. வெங்காயம் பூண்டு எதுவுமே சேர்க்காம இதே மாதிரி அளவுகளோட இந்த ரெசிபியெல்லாம் நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கோமதிஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.